வணக்கம் மக்களே! இன்றைக்கி என்ன காணொளின்னு பார்த்தீங்கன்னா, மேலக்கானம் வனத்துந்துணையார் ஆலயத்துக்கு தான் போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரன்வேரி பக்கத்தில் தான் இருக்குது. லாஸ்ட் வீடியோ நம்ம சோழகன்மலை அந்தோணியார் ஆலயத்துக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, கிளிக் பண்ணி பாருங்கள் மக்களே. ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த கோயிலும். அதே மாதிரி இதுவும் ஒரு சிற்றாலயம் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சுற்றி தென்னைத்தோட்டம், வாழைத்தோட்டம் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு மக்களே. நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க, என்னடா இவன் சோழகன்மலை கோயிலுக்கு போன ரூட்லேயே போகிறான், வேறு ரூட்டே இல்லையா அப்படின்னு. வேறு ரூட்டு இருக்குது மக்களே. ஆனால் ஆர்னேரியிலேருந்து மேலக்கானம் சோழகன்மலை போகணுன்னா இதான் ரூட்டு. இதே நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வாரீங்க அப்படின்னா குறும்பூர் அப்படி வந்து லாஸ்ட் வீடியோவில் சோழகன்மலை போயிருந்தோம், அதே ரூட்டில் தான் போகணும். திருச்செந்தூர்லேருந்து வந்தீங்கன்னாலும் அதே ரூட்டு தான். ஏன்னா திருநெல்வேலி ஹைவே ரோட்டிலேருந்து தான் திரும்பணும் உள்ள. ஆர்னேரியில் போனோன்னா இதே ஒரே ரூட்டு தான் மக்களே. இப்போ நம்ம திருச்செந்தூர் டு திருநெல்வேலி மெயின் ரோடுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பினோன்னா மேலக்கானம் ஊருக்கு போகிற ரோடு. நீங்கள் ரைட் சைடில் போனீங்க அதே திருநெல்வேலி ரோடு தான். இவனை போயிட்டுருக்கும்போது தான் ஒரு வீட்டு மேலே பார்த்தேன், தண்ணி தொட்டியை பார்த்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, பிரமிப்பாக இருந்துச்சு. என்னடா வித்தியாசமாக இருக்காங்களே, அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து ஒரு இன்னோவேட்டிவாக யோசிச்சு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே தண்ணி தொட்டி. அது எப்படி இருந்துச்சுன்னா குடம் ஷேப்லேயே வச்சுருந்தாங்க, கோல்டு கலரில் இருந்துச்சு. நீங்கள் கூட பாருங்கள், நான் ரொம்ப அருமையாக சைடு வந்தீங்கன்னா நின்று பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எல்லோரும் வீட்டில் மாடியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளாஸ்டிக்கில் தொட்டி வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா செங்கல் இந்த மாதிரி வச்சு தொட்டியே கெட்டிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து வர்றவங்க போகிறவங்களாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மக்களே லாஸ்ட் வீடியோவில், இந்த சைடு ஃபுல்லாக வாழைத்தோட்டம் அப்படின்னு. வாழை மரம் தான் ஃபுல்லாகவே, 2 பக்கமும் வாழைத்தோட்டம் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பச்சை பசேன்னு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நீங்களாம் இந்த பக்கம் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் மக்களே, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கும் வாங்க, இந்த இயற்கையை ரசித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாழை மரம், ஒரு வாழை மரம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு வாழை மரம் குட்டியோண்டு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழையடி வாழை அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி பெரியவங்க. அதுக்கு ரீசன் வந்து என்னதுன்னா, ஒரு வாழை மரம் கீழே விழுது, இல்லை அதோட ஒரு குலை காய்ச்சிட்டு அப்படின்னா அதோட ஆயுஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு வாழை அவங்க வைக்க வேண்டாம், பக்கத்துலேயே இன்னொரு வாழை அதுவே தன்னால் வளர்ந்துடும். அந்த வாழையோட ஆயுஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னா இன்னொரு வாழை பக்கத்தில் இருக்கும். வாழைத்தோட்டம் வந்து அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பக்கத்தில் வாழை மரம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதில் ஒரு வாய்க்கால் போகும். இந்த வாய்க்காலில் வந்து அவ்வளோ தண்ணி இருக்கும் மழை நேரத்தில்.
ஜான்வரி மந்த்லாம் ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். நாங்களாம் இங்கே தான் வந்து குளிப்போம், இந்த வாய்க்காலில் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் தண்ணி இல்லை, ஃபுல்லாகவே பாசி பிடிச்சி போய் முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இதே மாதிரி பத்துக்கன் பாலம்னு ஒரு பாலம் உண்டு. அந்த பாலத்துலேயும் தண்ணி அவ்வளோ இருக்கும். எப்படியும் ஒரு மே மந்த் வரைக்கும் இருக்கும். முன்னாடிலாம் போன வருஷம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. போன வருஷம் வந்து மழை நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. இந்த வாட்டி மழை கம்மி. அதனால் அந்த பத்துக்கன் பாலத்தில் வந்து தண்ணி இல்லை. ஜான்வரி பிப்ரவரி வரைக்குமே தண்ணி இருந்துச்சு. இப்போ 2-3 மாதமாக தான் தண்ணி இல்லை. இந்த குளம் தான் அது, பத்துக்கன் பாலம் அப்படின்னு சொன்னேன், அது இந்த குளம் தான். ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அந்த ரோடு வரைக்குமே தண்ணி தான் போன ஜான்வரி மந்த் வரைக்குமே. இங்கே தான் நாங்கள் எப்போவுமே குளிப்போம். தண்ணி அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் தண்ணி. ஏன்னா மடையில் அங்கே திறந்து விடுற தண்ணி தான் இங்கே உங்களுக்கு இந்த குளத்துக்கு வரும். இதுக்கு பின்னாடி தான் இந்த பத்துக்கன் பாலம், அதில் வந்து தண்ணி குளம் தேங்கி நிற்கும். அங்கேருந்து இங்கே தண்ணி திறந்து விடுவாங்க. அப்போ மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே இருக்க விவசாயிங்களுக்கு இங்கேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. வாழை தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. இந்த பக்கம் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணியே இல்லை மக்களே. அவ்வளோ வறண்டு போயிருக்கு. மழை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு மழையும் இல்லை, என்ன பண்ணன்னு தெரியல மக்களே. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கிட்ட நெருங்கிட்டோம். நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் மக்களே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் பேர் மேலக்கானம் தான். ஆனால் மேலக்கானம் அந்த கோயில் இருக்கிற இடம், அந்த கோயில் இருக்கிற அந்த ஊர், அந்த அங்கே இருக்கிற வீடுங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரு பேருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தெரு பேர் வந்து அந்தோனியார்புரம். நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் இந்த கோயில் இருக்கிற இடம் எல்லாமே மேலக்கானம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அங்கே உள்ள ஒருத்தவங்கிட்ட பேட்டி எடுத்தோம். இந்த கோயில் வரலாறு, இங்கே என்னென்ன அதிசயம் நடந்திருக்குலாம் கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க, தம்பி இது வந்து அந்த அந்தோனியார்புரம், மேலக்கானம் வந்து பொது ஊர். ஆனால் அந்த கோயில் இருக்கிற இடம், அங்கே நாங்கள் இருக்கிற இடம் எல்லாமே அந்தோனியார்புரம் தான் ஊர் பேர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் ஒர்க்லாம் யார் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்டோம். நாங்கள் முன்னாடி சிமெண்ட் தர தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆமாம், சிமெண்ட் தர தான் இருந்துச்சு, அதை நாங்கள் மாற்றி தந்தாங்க எங்களுக்கு அமளி நகர்காரங்க எல்லோரும் சேர்ந்து, அமளி நகரில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா அந்த கோயிலை வந்து எடுத்து நடத்துறது எல்லாமே அமளி நகர் மக்கள் தான். ஆனால் பங்கு வந்து சௌரியர் கோயில் தான், ஆர்மியில் இருக்க சௌரியர் கோயில் தான் பங்கு. ஆனால் இந்த கோயில் வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது எல்லாமே அமளி நகரில் உள்ள மக்கள் தான் சேர்ந்து எல்லாமே பண்ணுறது. திருவிழா நேரத்துலையும் அவங்க தான் முக்கியமாக எல்லாமே பண்ணுவாங்க மக்களே. இந்த கோயில் சீட்டு போட்டிருக்கு, ஆனால் அந்த கூலிங் வந்து அப்படி உள்ளே இறங்குமா. ஆனால் நம்ம வீட்டிலலாம் சீட்டு போட்டால் என்ன சொல்லுவாங்க, வெக்க தான் உள்ளே இறங்கும் அப்படின்னு. ஆனால் இந்த கோயிலில் அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து கூலிங் மட்டும்தான். உள்ளே நீங்கள் வந்தாலே கூலிங்காக தான் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடிமரம். எதுக்கு இப்படி கலத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா, திருவிழா நேரம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணாங்க. ஃபுல்லாக மரம், இது ஸ்டீல் அப்படிலாம் கிடையாது, மரம் தான். திருவிழா நேரம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி திருவிழா முடிஞ்ச உடனே உள்ளே வச்சுருவாங்க. அந்த கோயிலில் உள்ள ஒரு அண்ணன்ட்ட அந்த கோயிலை பற்றி நிறைய கேட்டிருந்தோம், நிறைய சொல்லியிருந்தாங்க. அதை கேளுங்க மக்களே. இந்த ஆலயத்தில் வந்து முன்னாடி வந்து உவரியில் தசைவாலை பக்கத்தில் ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆளை வந்து உவரி கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போன இடத்துல அந்த பேய் வந்து விலகிட்டு அந்த ஆளை நேராக இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே கொண்டு வந்த விட அந்த பேய் வந்து அந்த நேரத்தை மாட்டிட்டு அந்த பேய் வந்து ஆடி சொல்லிச்சு, நான் ஒவ்வொரு அந்த நேரத்தை ஏமாத்தினேன், ஆனால் ஒன்றையும் ஏமாற்ற முடியாது, ஆனால் அவரை விட ஒன்றை பவர் நிறையா அப்படின்னு சொல்லி இங்கே ஆடி சோமாரி போச்சு. ஆனால் அந்த அந்தோனியார் சொன்னார், நான் ஸ்லோனுக்கு போய்ட்டுறவர்களை நீ போயிடணும், இல்லைன்னு நீ படுறதே வேறு. என் கண்ணால் இந்த ஆலயத்தில் ஆடும்போது நான் கேட்டேன் இந்த சம்பவத்தை. ரெண்டாவது, இந்த ஆலயத்தில் முன்னாடி வந்து கால்ரா நடந்துச்சு. அந்த கால்ரா வந்து பக்கத்தூரில் தான் நடந்துச்சு, எங்கள் ஊரில் நடக்கலை. அப்போ எல்லோரும் பற்றிச்சிட்டு வரும்போது தக்க உள்ளுக்குள்ள ஓடி தான் போவாங்க. இங்கே வரட்டும்னு அந்த இதில் போயிருப்பாங்க போல. அப்போ எங்கள் பெரியப்பா தான் கோயில் கணக்கப்பில்லை, அவங்க ரொம்ப வருத்தத்தோடு இருந்திருக்காங்க. எல்லோரும் நம்ம ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுவோம், ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் இருக்கோம், நம்மளும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருந்திருக்காங்க. அந்தோனியார் சொப்பனத்தில் போய் சொல்லியிருக்கேன். அப்போ எங்கள் கோயில் கணக்கப்பில்லை எங்கள் பெரியப்பாட்ட, நீங்கள் ஊரை விட்டுலாம் காலி பண்ணி போக வேண்டாம், வெளியே எங்கே போனாலும் வெந்நி வாங்கி குடிங்க, பச்சை தண்ணி குடிக்காங்க, எங்கேயும் தங்காங்க, எந்த நைட்டுனாலும் இங்கே வந்துடுங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தேன். எங்கள் ஊருக்கு கால்ராயே வந்ததே கிடையாது. இந்த ஆலயத்தை நம்பி வந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்டவரெல்லாம் கிடச்சிருக்கு.
ஆனால் எங்கள் ஊரில் ஜபந்தவங்கள் எங்கள் ஊர் மக்கள்கிட்ட கொஞ்சம் கம்மி. எல்லாம் அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்க தான் செய்யும். வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த கோயில் வந்து அவ்வளோ பிரபலியப்படுத்த எங்கள்கிட்ட பொருளாதாரம் கம்மி. பிரபலியமானா ஒவ்வொரு அந்தோனியார், புளியம்பட்டி அந்தோனியாரெல்லாம் இந்த ஆலயம் முடிஞ்சிருக்கும். நல்லா புதுமை உள்ள அந்தோனியார் தான், வனத்தந்தோனியார். அதே மாதிரி மாதத்தில் இந்த டேவிட் சகாயவாளன் இந்த ஃபாதர் வந்ததுக்கப்புறம் மாதத்துக்கு கடைசி சனியும் கடைசி செவ்வாயும் திருப்பலி நடக்குது. அது நல்லா இந்த ஃபாதர் எங்களுக்கு நல்லா செய்கிறாங்க. திருவிழா வந்து புரட்டாசி கடைசியில் கொடியேறி ஐப்பசி ஃபஸ்ட்டில் திருவிழா நடக்கும். ஆனால் எங்கள் ஊரில் மொத்தமே 42 வரி தான். 42 வரியை வச்சு திருவிழா நடத்த முடியாது. ஏன்னா மக்கள் இந்த ஆலயத்தை நாடி வர்ற மக்களுக்கு அந்தோனியார் அள்ளி கொடுக்குறாரு. ஆனால் அந்த மக்கள் அள்ளி தராங்க எங்களுக்கு திருவிழா நடத்துறதுக்கு. எங்களால் முடியாது, அந்த மக்கள் திருவிழா நடத்துகிறாங்க. அந்த மக்கள் பணத்தில் திருவிழா நடத்துகிறாங்க. தூத்துக்குடி, அடைக்கலாபுரம், ஆலந்தலை, புன்னக்காயல், அம்லிநகர், சேதுவாய்க்கால், தோப்பூர், நாசிரத்து, உடங்குடி, நார்கோயிலிருந்து கூட சில பாட்டிகள் வந்தாங்க இந்த கோயிலுக்கு. ஏன்னா கேள்விப்பட்டு வந்தாங்க. இங்கே அந்தோனியார்புரத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா, தென்னை ஓலையில் கிடுகு பின்னுறது, அதுக்கப்புறம் அதில் ஒரு வயசான தாத்தா உட்காந்து பனை ஓலையில் சொலவு பண்ணுறாங்களா, அதுதான் இவங்களோட தொழில். இல்லை சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதெல்லாம் வேண்டாம், கைத்தொழில் தெரியாது அப்படிங்கிறவங்க வெளி வேலைக்கு போவாங்க, பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி வேலைக்கு போவாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு புதுமை கிணறு இருக்குதுன்னாங்க. எனக்கு கேட்டோடனே அதிர்ச்சி ஆகிட்டு, புதுமை கிணறு எங்கே இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம வந்திருக்கோமே நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சா, அதில் ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கா, அதுதான் புதுமை கிணறாம். இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது. அதே மாதிரி அங்கே தூரத்தில் ஒரு ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவிழா நேரம் கொடிமரம் நடுவாங்க சொன்னேன்ல, அது மேலே தான் வச்சுருப்பாங்க கொடிமரத்தை. அது வந்து ஒரு பேஸ் வச்சு அதுக்கு மேலே கொடிமரம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பீடத்தை சொல்லணும்னு நினச்சோன்னா, பீடம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுமா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்தோனியார் சிற்பம் உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு உட்டனில் ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு அழகாக இருந்துச்சு அந்த உட்டன் ஃப்ரேமே. உள்ளே அந்தோனியார் வச்சுருந்தாங்க. ட்ரெஸ் கலர் பார்த்திங்கன்னா கோல்டு கலர், அப்படி ஜொலிச்சிச்சு அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அந்த அந்தோனியார் சிற்பம். பீடத்தில் என்னென்ன சிற்பம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மாதா சிற்பம் குழந்தையேசு கையில் வச்சுருக்க மாதிரி, அதுலேயும் மேலே உட்டனில் போட்டு உள்ளே கிளாஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது பக்கத்துலேயே சூசையப்பர் குழந்தையேசு சிற்பம் ரெண்டும் சேர்ந்தாப்புல இருந்துச்சு. அதுக்கு மேலே அப்படி பார்த்தீங்கன்னா, நற்கருணை பெட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அந்தோனியார் சிற்பமும் வனத்தந்தோனியார் சிற்பமும் வனத்தந்தோனியார் வந்து குழந்தையேசு கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு சிற்பம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நற்கருணை பெட்டி அதோட டோர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருஹிருதய ஆண்டவர் ஃபோட்டோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மேலே ஒரு கிளாஸ் கோட்டிங் கொடுத்து அது உள்ளே ஒரு லைட்லாம் வச்சு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆலயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்ன ஆலயம்தான். ஆனால் திருவிழா நேரத்தில் அவ்வளோ கூட்டம் வரும். 13 நாளுமே கூட்டம் இருக்கும் அந்த கோயிலில். அதுக்கப்புறம் எந்தெந்த ஊர்லேருந்து வருவாங்க அப்படின்னா, அம்லிநகர், ஆத்தூர், தூத்துக்குடி, புன்னக்காயல், குருவித்துறை, ஆறுமுகநேரி, அமளிநகர், ஆலந்தலை, மணப்பாடு, ஒவ்வொரி எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க மக்கள் இந்த கோயிலுக்கு. இன்னொரு சிற்பம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி மாதா சிற்பம் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. வேளாங்கண்ணி மாதா சிற்பம் எங்கே நம்ம பார்த்தாலுமே அந்த அழகாக இருக்கும் அந்த சிற்பம் பார்க்குறதுக்கே. நான் வீடியோட தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, அந்த கோயிலில் வந்து அசனப்பறையும் தங்கும் விடுதியும் கட்டுறாங்க அப்படின்னு. பக்கத்துலேயே தான் கட்டுறாங்க, கொஞ்சம் பக்கத்துலேயே தான் பழைய அசனப்பறை இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அப்படியே கட்டுறாங்க. என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா, அசனப்பறையும் தங்கும் விடுதி. ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வராங்க மக்கள். ஆனால் காலையில் வந்தாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. நைட்டு வந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு நினைக்காம இங்கே தங்குவாங்க. ஆனால் இப்போவும் தங்க தான் செய்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலோட மண்டபம் இருக்குல்ல ஃப்ரண்ட்டில், அதில் தான் படுத்திருப்பாங்க. இது வந்து பழைய அசனப்பறையும் தங்கும் விடுதி. இது எப்போ திறந்து வச்சாங்க அப்படின்னா 12/5/2006 மக்களே. நன்றி மக்களே. அடுத்த காணொளியில் சந்திப்போம். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒளிப்பதிவாளர்கள் இம்மானுவேல் மற்றும் திலீபன்.